தெலுங்கு நீ பேசுவது நல்லா தெரியுது, தெலுங்கு நீ ஒரு தமிழன் இல்லை, தெலுங்கு நல்லா நடிப்பு. இது தெலுங்கு ரத்தம் தான், தெலுங்கு ரத்தம் தான். ஒரே ஐடியில இருந்து பிரித்தனமா அசிங்கமா கேட்டிருக்காரு. என்ன தெரியுமா? கள்ள உறவில் பிறந்த பையா ஊடகம் பக்கத்து வீட்டுக்காரன் குக்கு பிறந்த புறம்போக்கு நாய மூடிட்டு போ சூ நல்லா நல்லா அப்புறமா கீழே வந்து உங்களுக்கு எல்லாம் அண்ணனோட அப்படின்றீங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன திட்டுறியா இல்ல அண்ணனை வந்து ஏதாவது பல தடவை கமெண்ட் படிக்கும் சொல்லி சொல்லி உங்களுக்கு பண்ணலாம் தூக்கம் வராதுன்னா நீ என்ன திட்டுறியா அவரையே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கே. ஒரு மாபெரும் தலைவரை நீ இப்படி கொண்டு வரலாமா? நான் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க கமெண்ட்ல இருந்து. இவங்க ஏன் சைமனை இவ்வளவு விமர்சனம் செய்யறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா சைமனை கண்டு மிகவும் பயப்படுறாங்க. எம்சி, மேயர், எம்எல்ஏ, அமைச்சர், எம்பி, மத்திய அமைச்சர், கவர்னர், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குல்ல. இதுலாம் எதுலயுமே கை வைக்காத ஒரு ஆளை பார்த்து நான் பயந்து ஓடுறேன்றாரு. ஆனா இத்தனை பேரையும் நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருக்கவே அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அடுத்து நீங்க அங்கேயா ப்ரோ டீம் விஜய்க்கு ஓட் பண்ணுங்க, இல்லனா இட்ஸ் டூ வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ போடுறீங்களா? இல்ல இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீ ஓட்டு போட்டுறீங்கன்னு கேட்டதுக்கு நான் வந்து அவர் கேட்டிருக்காங்களா அதுக்கு சொல்றேன். அது அணில் குஞ்சு யாராவது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போடலாம். நீ வேணா பச்சையா அது வந்து ஜனநாயக உரிமை, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. மாமா பயலே ஊதா சட்டை வெளியே வரும்போது மண்டபத்திரம். யாரு ஊதா சட்டை போட்டிருந்தது? இங்க இருந்தது எங்கேயா வெற்றி. ஆனா நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், இதை நான் உள்ள வைப்பேன், கவலைப்படாதீங்க. இந்த கீச்சைன்ல ஒரு ஒரு பட்டை இருந்துச்சு, அணில் இருக்கு என்கிட்ட இருக்குல்ல. யோகேஷ்ல எடிட் பண்ணுவாங்க, பாப்போம்.